ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். இன்றைக்கி ஃப்ரைடேங்க. இன்றைக்கி எடுக்கிற vlog தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் போகலங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:15 வீக் டேஸில் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுச்சு. ஸோ உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால் இன்றைக்கி வேலைக்கு போகல, லீவ் போட்டேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் 2 பேருக்கும், அது மட்டும் இல்லை ஃபீவரும் இருக்குது. ஒருவேளை கோவிடாக இருக்குமோன்னு ஒரு பயம், அதனால் வந்து லீவ் போட்டோம். பட் கோவிட் டெஸ்ட் எடுத்து வீட்டு பார்த்தோம், ஒன்றும் ஒன்றும் பாசிட்டிவ் அப்படின்லாம் வரல. பட் இருந்தாலும் 2 பேருக்குமே த்ரோட் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை தண்ணி குடிக்கிறது தாங்க. தண்ணி குடிக்கிற வேலையை முதல்ல முடிப்போம். எனக்கு வந்து இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தண்ணி குடிக்கலை அப்படின்னா என்னோடய நாள் சிறப்பாக போகாது, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் டெய்லி தண்ணி குடிங்க. நான் முன்னெல்லாம் 1 லிட்டர் குடிச்சிட்ருந்தேன். இப்போலாம் காலையில் 1 லிட்டர் ஃபுல்லாக என்னால் குடிக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், 1 கிளாஸ் இப்போது, அப்புறம் 1 கிளாஸ் அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன குட்டு நீ என்ன குட்டா பண்ணிட்ட சொல்லு. சாப்பிட்றது குட்டா? நீயா சாப்பிட்டாதான் அது குண்டு. அப்பா ஊட்டி அது குண்டு இல்லை. ஊதி சாப்பிடு, சிந்தாம சாப்பிடு, அதான் குட்டு. சிந்தாம சாப்பிட்றது தான் குட்டு. அப்பதான் இப்படி பண்ணணும். அப்ப சிந்தாம சாப்பிடு. அதான் துணி வச்சிருக்கல, வாங்கி நீ சாப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பான்னு சொல்லு. அதான் குட்டு. இப்ப குட்டு. இப்ப குட்டு சொல்லுங்க மாமா. இப்ப குட்டு. நீ ஏன் சாப்பிட்டாதான் குட்டு. ஸோ 2வது தண்ணி குடிக்க வந்துட்டாங்க. கவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ இன்னும் அவங்க போகல, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ 2வது தடவை தண்ணி குடிக்க வந்துட்டேன். த்ரோட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால வாய்ஸ் மேபி ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க புள்ள போகும்போது அந்த மாதிரி பால்கனி டோரில் வந்து பார்த்தது வந்து. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்குறேன். பாய் கவன். ஏன்னாப்பா காற்றடிக்குது நிறையா. பாய் பாய். ஓகே தங்க. ஹோப்ஸ் கேர்ஃபுல் கேர்ஃபுல். தொண்டை போச்சுங்க. தொண்டை ஒன்றும் சரியில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெத்தியில் வந்து பொட்டை வைக்கிறோம். நம்ம பொட்டு வைக்கலை அப்படின்னா வீட்டில் அதனாலே கோவம் வரும். நெத்தியில் ஏன் நீ பொட்டு வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. பொட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். வச்சாச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் பொட்டு வச்சா தான் நமக்கு ஒரு அழகு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஓகே, பொட்டு வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ காங்கிள் பண்ண தண்ணி வைக்கணும். அவங்க வந்தோடனே அவங்களுக்கும் தொண்டை சரியில்லை, 2 பேருக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். இதுதான் பிளானு. காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் ஒரு காஃபி குடிச்சிட்டேன்னா முடிஞ்சிடும். அவங்களுக்கு எப்போல்லாம் கான்ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும் அப்போ நான் வந்து காஃபி தான், எனக்கு வந்து பால் இறங்காது. ஸோ லன்ச் பண்ணணும். லன்ச்சுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குங்க. நான் தேங்காய் பால் புலாவ் மாதிரி சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் சாப்பிட போகிறேன், செய்யணும். நான் அதுதான் எனக்கு சாப்பிடணுன்னு தோணுது. வாயெல்லாம் புண்ணாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதனால் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு ஃபுட்டு இன்னும் செட் ஆகலை. ஸ்கூலில் வந்து என்ன சாப்பிட்றது என்னன்னே தெரில. டைமிங் சொல்கிறேன், ஏன்னா 7:30 அங்கே இருக்கணுமா. ஸோ அதனால் வீட்டில் காலையில் 7 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் குடிச்சிட்டு போவேன். சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குடிக்காமல் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வயிறு புண்ணாகிறது ஃபீல் ஆனதுக்கப்புறம் இப்போ காலையில் குடிக்க ஆரம்பித்தேன். அதை குடிச்சிட்டு 10 மணிக்கு திரும்பி லஞ்ச் அப்படின்னா உடனே சாப்பிட முடியல. 10:15 லஞ்சு, திரும்பி வந்து 2:15 ஸ்கூல் முடியும். நான் வீட்டுக்கு வரத்துக்கு 2:45 ஆகிடும். அதனால் சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டைமிங் செட் ஆகுறதுனால. ஸோ ஓகே, லாண்டியில் துணி போட்டிருந்தேன், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். அதான் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் எனக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட குக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். வெரைட்டி ரைஸில் அது என்ன சொல்கிறது, கைண்ட் ஆஃப் பிரியாணி மாதிரி இருக்கும், ஆனால் ஒயிட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி அதை தான் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சா, அதுதான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நேற்று நைட்டில் இருந்த நிலைமைக்கு அவ்வளோதான், காலைல எழுந்திரிக்கவே முடியாது போல் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எழுந்திரிச்சு பேசுகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ பண்ணணும் வேலைகளுக்கும். சமைக்கணுன்னு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடம்பு முடியலனாலும் நம்ம தானே செய்யணும் அப்படின்னு தோணுது. நம்ம தானே செய்யணும், வேறு யார் செய்வாங்க. சரி ஓகே, நான் வந்து உள்ள பெட்ஷீட்லாம் மடிக்காமல் இருக்குது, அதெல்லாம் போய் மடித்து வச்சுட்டு
வந்து உங்களுக்கு சமைக்கும்போது நான் அடுத்த வீடியோ எடுக்கிறேன். அவங்களுக்கு லிஸ்ட் அனுப்பி விடணும் என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போய் லிஸ்ட் அனுப்பி விட்டு வரேன். ஹாய்ங்க, பிளான் மாறிடுச்சு. வீட்டுக்காரர் வந்து தோசை போட்டு கொடுத்தாரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து தோசை சாப்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஃபில்டர் காஃபி வச்சிட்ருக்கேன். தோசை சாப்பிட்டு காஃபி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:25 ஆகிடுச்சு. சாப்பிட்டு ஒழுங்காக லஞ்சு டீ குடிச்சிட்டு ஒழுங்காக காஃபி குடிச்சிட்டு ஒழுங்காக வந்து லஞ்சு சமைக்க ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள் ஃபில்டர் தெரியுதா? நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப நாளாக வாங்கி ஒரு டவரா செட்டு உள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். அது எங்கே வச்சுருக்கேன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாளாக வாங்கிட்டு வந்து ஒரு பொருள் வீட்டில் அப்படியே பத்திரமா இருக்குதுங்க. வட்டா செட்டு தான். ஸோ டவரா செட்டு, கடையில் வந்து வட்டா செட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் இந்தியா போகும்போது வாங்கிட்டு வந்தது. இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை இன்னும். இன்றைக்கி சரி வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போ வந்து ஃபில்டர் காஃபி போடுறோமோ அப்போ தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மெயினாக வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபில்டர் காஃபி போடுறேன் அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபில்டர் காஃபி குடிச்சுமே. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்கு போனப்பையும் டைம் இல்லாததுனால அந்த டீ தூள் வந்து அந்த காஃபி தூள் வந்து வாங்கிட்டு வரல. ஸோ இப்போ தானே வாங்கிட்டு வந்தோம். அதனால் வந்து இன்றைக்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செட்டு வந்து 400 ருபீஸ். நான் வந்து ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். அங்கே தான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அவங்களும் வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால 2 பேருக்குமே வந்து காஃபி போட்டுடலான்ட்டு கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டேன். எங்களுக்கு வந்து சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் சுகர் இருந்தாவே எங்களுக்கு டீ காஃபி எங்களுக்கு பிடிக்குங்க. அதாவது என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளையில் ரொம்ப சுகர் இருந்தால் தான் குடிப்பேன். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை வந்து குறைச்சிட்டு எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் சுகர் 0 கேலரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி மாங்க் வந்து ட்ரை பண்ணேன். பட் அதில் ஒரு ஸ்மெல் வந்து வரும். இதுவும் வந்து ஃப்ரூட் சுகர் தான். ஆனால் இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில, பேர் மறந்துட்டேன். பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்தோம். அதை கொட்டி வச்சுட்டு மீதி எடுத்து வச்சுருக்கேன். மேபி நான் வேணால் பார்த்துட்டேன் அப்படின்னா அடுத்து என்னன்னு சொல்கிறேன். நம்மளோட சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ஆசமாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூடு டக்குன்னு, வெள்ளி பாத்திரம் இந்த பித்தளை பாத்திரம்லாம் டக்குன்னு சூடு வந்து ஏறிடும் பாத்திரத்தில். ஸோ நம்ம கை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிரச்சனை இதுலேயும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் டிகாஷனை ஊற்றி விட்டோம் அப்படின்னா தான் ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட்டே நமக்கு வரும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குடிச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இதில் குடிக்கும்போது. இனிமேல் அளவு இது தான், இந்த டம்ளரில் குடித்தாவே போதுமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டும் வந்தாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. 10:12 ராகுகாலம் இல்லையா, ராகுகாலத்தில் வந்து விளக்கேற்றுறது எப்போவுமே பழக்கம். ஸோ இப்போ வந்து வேலைக்கு போகிறதுனால செவ்வாய்க்கிழமை மட்டும் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வீட்டில் தானே இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நானே வந்து சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. விளக்கு வந்து டெய்லி ஒரு தடவையாவது கண்டிப்பாக ஏற்றுங்க. முடிஞ்சது அப்படின்னா காலையில் சாயங்காலம் 2 நேரமும் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வேளையாவது டெய்லி விளக்கேற்றி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதேமாதிரி விளக்கு வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஏற்றி வச்சதுக்கப்புறம் எரிஞ்சால் போதும். எனக்கு வந்து பெரிய விளக்கு அப்படின்றதுனால நான் சமயத்தில் சாயங்காலத்தில் ஏற்றுற விளக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எனக்கு எரியுங்க. நான் எப்பயாவது மறந்துடுவேன் குளிர வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கும். நான் வந்து விளக்குக்கு வந்து சமயத்தில் நெய் ஊற்றுவேன், சமயத்தில் நல்லெண்ணெய், சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் விளக்கெண்ணையும் ஊற்றுவேங்க விளக்குக்கு. ஸோ விளக்கெண்ணெய் ஊற்றுனேன் அப்படின்னா எனக்கு 24 ஹவர்ஸ் கூட எரியும். ஏன்னா என்னோடய விளக்கு வந்து நல்லாவே பெருசு. ஸோ அதனால் நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து. ஆனால் குளிர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக எரியணும். நீங்கள் ஏற்றின விளக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது எரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாசனை எண்ணெயெல்லாம் விட்டுட்டு நம்மளோட பாரம்பரியமான நல்லெண்ணெய், நெய் இல்லை விளக்கெண்ணெய் வாங்கி ஊற்றுங்க. நம்ம ஊரில் விளக்கெண்ணெய் வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலே வந்து $6 $7 இருக்கும். அதனால வந்து நீங்கள் நல்லெண்ணெய் பெட்டருன்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்லெண்ணெயில் ஏற்றுறதுனால ஏற்றலாம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அந்த புக்கு இருக்குது இல்லைங்களா, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த புக்கு, அதிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் வந்து படிக்கணும். இன்றைக்கி வந்து சரண்யா வந்து என்ன ஸ்லோகம் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ துர்க்கைக்கு அந்த ஸ்லோகம் தான் வந்து இன்றைக்கி படிக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சமயத்தில் நின்றுட்டே கொஞ்சம் நேரம் படிப்பேன். அப்புறமா டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு கூட படிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இப்படி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு படிக்கிறத மட்டும் கிளிப்பிங் எடுத்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கேமரா ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்றதுனால ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் 2 ஸ்லோகத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் அடுத்து போய் சமைக்க போகணும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். உண்மையாலுமே இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஆனால் பயங்கர ஹெல்தி. ஸோ இப்போ அதை பார்க்கலாம் என்னென்னட்டு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வேணும், கட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சுருக்கறதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பச்சை பட்டாணி கண்டிப்பாக வேணுங்க, கேரட் வேணும், பீன்ஸ் வேணும். இது கண்டிப்பாக இது 3 வேணும்.
பச்சை மிளகாய் கண்டிப்பாக வேறு, உங்களுக்கு காரமே இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஆனால் எனக்கு வந்து இது உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா கவனுக்கு ஊட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்றதுனால நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் இப்போ தான் எடுத்தேன். இதுலேயே இருக்குது. 3 பால் எடுத்து இதில் வச்சுருக்கேன். 3 பாலும் ஒரே இதில் தான் வச்சுருக்கேன். முதல் பால் 2வது பால் அப்படிலாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அது மாதிரி நார்மலாக ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா புதினா கொத்தமல்லி வேணும். அதை மட்டும் நான் நறுக்கணும். ஸோ கிச்சன் இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கவன் வந்து வந்துட்டான், பெப்பா பிக் பார்த்துட்ருக்கான். அவங்க அந்த பக்கம் ஆஃபீஸ் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே சமைச்சிக்கிட்டே இங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:05 ஆகுதுங்க இப்போதைக்கு. ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் குக்கர்லேயே செய்கிறேன்றதுனால குக்கர் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை நீங்கள் பிரியாணி செய்கிற பாத்திரம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நீங்கள் ஆப்ஷனல் ஊற்றிக்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெய்னாலும் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. ஸோ பட்டை, கிராம்பு, உங்கள்கிட்ட என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரியாணிக்கு இந்த மசாலாவோட காரம் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அதனால் இதில் உங்களுக்கு என்னென்ன மசாலா பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடல் பாசி முதற்கொண்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக வதங்குச்சு அப்படின்னாவே போதும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் அதுவும் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் நான் வந்து அடுத்தடுத்த வேலைகளும் பக்கத்தில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட அரைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே மஞ்சத்தூள் போட்டு அரைச்சது தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இது ஒயிட் கலராக வரும். எனக்கு வந்து இது கொஞ்சம் கலர் மாறும், ஏன்னா நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை ரொம்ப போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக போச்சுன்னா கூட போதும் தான். ஏன்னா காரம்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கரம் மசாலாவோட தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த காய் வந்து ஒரு 15% தாங்க வேகணும், ரொம்ப வதக்கிடக்கூடாது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா இது பண்ணி விட்டாச்சு. இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுனால அதுலேருந்து பிரிஞ்சு எண்ணெய் வரும். அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ வந்து நான் வந்து 1:1.5 அந்த ரேஷியோ தான் வச்சுருப்பேன். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தேங்காய் பால். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சம் இருக்குது. நான் அதை வந்து குடிச்சிருவேன் நான். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு அந்த அரிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி இருக்கும், ஊற வச்ச தண்ணி. அதையும் பார்த்து கரெக்டாக வடித்து போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த தண்ணியும் எடுத்துட்டேன். எனக்கு 1:1.5 எப்போயுமே கரெக்டாக இருக்குங்க. அது இந்த அரிசிக்கு நம்ம வாங்குகிற அரிசியை பொறுத்து தண்ணியோட ரேஷியோ மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடிடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விடுவேன். ஏன்னா இன்னொரு விசில் வந்து அந்த அடுப்பே நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த தம்மில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நார்மல் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து ஆம்லேட் போட்டிருக்கேன் சைட் டிஷ்க்கு. ஏன்னா முட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறதே இல்லை, உடம்பு முடியல, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால் அவங்களும் வந்து முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த சாப்பாட்டோட முட்டையும் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளாவது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சரி இன்றைக்கி ஓரளவுக்கு ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். ஸோ ரைத்தாவும் வச்சிடலாம். ரைத்தாவும் வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இனிமேல் போய் கவனை கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கணுங்க. இந்த வேலை தான். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.